students, now exercise 7.8 question number 7. The question number 7 is find the dimension. We have to find out dimensions, length and breadth of rectangle. ஒரு rectangle with maximum area. Maximum area இருக்கக்கூடிய ஒரு rectangle உடைய length and breadth கேக்குறாங்க. That can be inscribed. அது எங்க இருக்குன்னு சொன்னா எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா என்ன சர்க்கிள் ஒரு சர்க்கிள்குள்ள இருக்குது. of radius 10 cm. 10 cm radius இருக்கிற ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆகக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் உடைய டைமென்ஷன் என்ன இத क्वेश्चन. சோ அவங்க given என்னன்னு சொன்னா one circle தான் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்குவோம். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஸ் போட்டுக்குவோம். ரைட், இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஏன் இந்த மாதிரி போடுறேன்னு சொன்னால் ஜெனரலாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இந்த சம்முக்கு ஆன்சர்லாம் ஈஸியாக கொண்டு வர முடியும். அதனால ரைட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 10 cmங்கிறாங்க. ஸோ நான் ரேடியஸ் இது வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ரைட். இந்த 10 cm ரேடியஸ் இருக்கிற சர்க்கிளுக்குள்ள நீங்க என்ன டிரா பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணணும். அப்படி நீங்க டிரா பண்ற ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமமா இருக்கணும். அந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் என்ன இதான் क्वेश्चन. given ஒண்ணே ஒண்ணுதான். 10 cm ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு அந்த சர்க்கிளுக்குள்ள நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்படி ஒரு இதவே வச்சு போடுறேனே. ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் நம்மளால் போட முடியும் அந்த 10 cm ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளுக்குள்ள. இல்லைன்னா இப்படியும் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல நான் போட்டு காட்ட மாட்டேன். இங்கே ரெண்டு ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணி இப்படி போட்டாலும் அதுவும் ரெக்டாங்கிள் தான். இந்த சர்க்கிள்குள்ள தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதோடைய ரேடியஸும் 10 cm தான். ஏன்னா சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இல்லை இன்னும் நான் எப்படி பண்ணலாம் சொன்னால் இதை குறைச்சி இங்கே பாருங்க இப்படி ஒரு ரெக்டாங்கிள் என்னால் பார்ப்பேன். இந்த சர்க்கிள்குள்ள என்னால் நிறைய ரெக்டாங்கிள்ஸ் டிரா பண்ண முடியும். அந்த ரெக்டாங்கிள்ஸ்ல மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ற ரெக்டாங்கிள் எது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரெக்டாங்கிள் மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணி அந்த ரெக்டாங்கிளுடைய லென்த் அண்ட் பிரெத் என்ன அப்படிங்கிறத இந்த சம்முடைய क्वेश्चन. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல 1 மார்க்லாம் கேட்டாங்க ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். பட் அது ஃபைனல் நான் சொல்றேன். இப்போதைக்கு இதை எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்த்துருவோம். நல்லா புரிஞ்சுக்க மறுபடியும் ஒன்றா ஒரே ஒரு தடவை சொல்றேன். இதுக்குள்ள இன்ஃபினிட் ரெக்டாங்கிள்ஸ் உங்களால் டிரா பண்ண முடியும். இந்த சர்க்கிளுக்குள்ள கவர் ஆகிற மாதிரி இப்படி ஒன்று டிரா பண்ணலாம். அதாவது 4 அந்த பாயிண்ட் வந்து டச் ஆகும் சார். அந்த ரெக்டாங்கிளுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மேலே டச் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இப்படி ஒன்று ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி இப்படி ரொம்ப சிறுசுனா இப்படி ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிளுடைய லென்த் அண்ட் பிரெத் என்ன, அதாவது டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத क्वेश्चन. அது கம்பல்சரி மேக்ஸிமம் ஏரியா இருக்கணும். ஸோ அவங்க கேட்கறது மேக்ஸிமம் ஏரியா. क्वेश्चन வந்து மேக்ஸிமம் ஏரியா. கிவன் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 10 cm. இவ்வளவுதான். ஸோ இந்த மாடல் சம் எல்லாம் வந்துருச்சுன்னா கம்பல்சரி நீங்க ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சம் ஸ்டார்ட் பண்ணணும், சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் இந்த ரேடியஸ் போட்டிருக்க அந்த லைனுக்கு கிடைக்கிற ஆங்கிள் நீங்க தீட்டான்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு தான் சம் போடணும். இந்த மாடல் சம் தான். ஏன் சார் அப்படின்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த தீட்டாங்கிற லைனை வந்து கொஞ்சம் ஆங்கிள் தீட்டா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 45 டிகிரி இருக்கலாம். இதை கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் பண்ணால் 30 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இந்த லைன் இப்படி வரும். ஸோ அப்போ என்னால் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடியுமானா முடியும். இதை வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டு இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி வச்சுருந்தது. மறுபடியும் இன்னும் ஆங்கிளை குறைச்சோன்னா இங்கே வரும். அப்போ என்னால் அப்போ ஆங்கிள் வந்து தீட்டா 0 டிகிரியா வந்துச்சுன்னா என்னால் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடியாது. பாருங்க, இப்போ இப்படி இருக்கு. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடிஞ்சா நான் இப்படி கொண்டு வந்துட்டுனா இது வழியா இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாடலில் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை ரெடியூஸ் பண்ண நம்மளால ரெக்டாங்கிள் வரும். பட் இந்த ஆங்கிள் 0 ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரெக்டாங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஆங்கிள் இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலும், அதாவது 45 டிகிரி இல்லாமல் கொஞ்சம் கீழே
ஒரு 30 டிகிரி இருந்தாலும் நம்மளால ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த மாடலில். இது ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைன் போட்டு இதை அப்படி ஜாயின் பண்ணால் ஒரு அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக 10 டிகிரி இருந்தால் கூட ஒரு ரெக்டாங்கிள் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். பட் 0 டிகிரி இருந்தால் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் சைடில் நான் இது எப்படி 60 டிகிரி கொண்டு போனால் என்னால் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தாராளமாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 60 டிகிரி இருந்தால் இந்த மாடலில் என்னால் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி இது இன்னும் 80 டிகிரி வரைக்கும் என்ன பண்ண முடியும். அதே 90 டிகிரி இருந்தால் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ தீட்டா என்னவா இருக்கலாங்கிறதையும் சேர்த்து இந்த சம்மில் எழுதணுங்கிறக்காக இப்போ நான் சொல்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ தீட்டா லைஸ் பிட்வீன் 0 and 90 டிகிரி எக்ஸப்ட் 0 and 90 டிகிரி. 0 இருக்கக்கூடாது, 90 இருக்கக்கூடாது, இதுக்கு இடையில் என்ன வேணால் வரலாம். ஸோ இந்த மாடல் சம்முக்கு இப்படி தான் நம்ம திங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் லெட் இது வந்து PQRSன்னு எடுத்துக்கிறோம். PQRS let PQRS is rectangle. ஓகே, இதை ஒரு ரெக்டாங்கிளா கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் அந்த இது வந்து O அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா எடுத்துக்கிறோம். லெட் ஆங்கிள் XOR equal to theta. தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தீட்டா எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம்? தீட்டா லைஸ் பிட்வீன் கம்பல்சரி அது ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணும்போது அப்போ தான் அது ரெக்டாங்கிளாக கிரியேட் ஆகும். ஸோ தீட்டா எதுலேருந்து இருக்கும்? 0,π/2 0க்கும் 90 டிகிரிக்கு இடையில மட்டும்தான் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ தீட்டா எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் எதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதோட வால்யூம் அதை பற்றி இந்த இடத்துல வந்து ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா மேக்ஸிமமாக இருக்குன்னா ஏரியாவோட ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏரியாவுடைய ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெக்டாங்கிள் தெரியும். அப்போ லென்த் அண்ட் பிரெத். அப்போ லென்த் பிரெத்தும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. அப்போ லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்க. இந்த இடத்துக்கு பேர் நான் ஜஸ்ட்டு இங்கே Q இருக்கிறங்காடி இது Q டேஷ்னு சும்மா நேம் வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியிருக்காது. Q டேஷ். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OQ dash R அதில் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபர்ஸ்ட் காஸ் தீட்டா கண்டுபிடிங்க. trigonometry concept யூஸ் பண்ணி சம் போடணும். நல்லா யோசிச்சுங்க. cos theta, what is cos theta? Adjacent by hypotenuse, adjacent OQ, sorry OQ dash by hypotenuse, hypotenuse வந்து OR, that is 10. so OQ length என்னன்னு கிடைச்சிச்சு, அது இந்த length, அதனால நம்ம x ன்னு எடுத்துக்குவோம். இந்த height வந்து y ன்னு எடுத்துக்குவோம். அப்ப இந்த பாயிண்ட் x, y மேத்தமெட்டிக்கலா பாயிண்ட் அப்படி தான் எடுத்துக்குவோம், x, y. So OQ dash இப்போதான் இங்கே x நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸுங்கிறது இந்த லென்த் கிடச்சிருச்சு. ஸோ இந்த லென்த்து தான் இங்கே இருக்கும். நம்ம எடுத்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பல்சரி, ஏன்னா இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக என்னவா இருக்கும், ஆப்போசிட் சைடு லென்த் ஈக்குவலாக இருக்கும். அதனால இப்போ நம்ம அதே மாதிரி தான் நம்ம பிரிச்சிருக்கிறது அப்படி தான் சிமெட்ரியாக பிரிச்சிருக்கோம். தேர்ஃபோர் இந்த லென்த்து தான் இங்கே இருக்கும். தேர்ஃபோர் இந்த லென்த் வந்து எக்ஸ், எக்ஸ் லென்த் இஸ் 10 cos theta. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 cos theta. Similarly, what is y value? Y value in the height, that is sin theta. Find out பண்ணுங்க. Sin theta equal to what? Opposite by hypotenuse, that is y by 10. So y equal to sin theta. Theta இங்க என்ன நமக்கு தெரியாது, just theta theta தான், அது சம்ல find out பண்ணுவோம். Next, y equal to 10 sin theta. xy தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்ட क्वेश्चनக்குள்ள கான்செப்ட்டுக்கு வர போறோம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய ஏரியா, ஏரியா ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா ஏரியா ஈக்குவல் டு இந்த ஓவரால் பிக்சர்ஸோட, அதாவது இந்த ஓவரால் ட்ரையாங்கிளோடைய லென்த் என்னன்னா 2x, இங்க ஒரு x, இங்க ஒரு x, 2x. ஸோ நீங்க வேணா எழுதிக்கங்க. 2xங்கிறது என்ன, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள். அதே மாதிரி 2y is what? Breadth of rectangle. இங்க ஒரு y, இங்க ஒரு y. So overall breadth வந்து 2y. So area equal to what? 2x into 2y. That is 4 times of xy. That is 4 times of what is x? x என்ன எடுத்திருக்கோம், 10 cos theta. y என்ன எடுத்திருக்கோம், 10 sin theta.
ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஃபங்க்ஷன் a of theta. இந்த trigonometry functions யூஸ் பண்ணி இந்த மாடலில் இந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே கம்பல்சரி தீட்டால தான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனாக தான் கிடைக்கும். தீட்டாங்கிற பேராமெட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாடல் தான் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த மாடல் சமக்கெல்லாம் நல்லா ஞாபகம். மற்ற சம்லாம் எக்ஸ்பைல கிடைச்ச மாதிரி இதில் கிடைக்காது. எல்லாமே தீட்டாக்கு மாற்றிட்டோம். ஓகே, ஸோ 10 into 10 100 400 cos theta sin theta. இப்படி நீங்க எழுதலாம். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு சொன்னா, அதாவது இதை மறுபடியும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது யூவி மெத்தட் போடணும் இருக்கு. அது வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னா சிம்பிளா நான் போடணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் நான் இதை எரேஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அது என்ன ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா? இது வந்து ஒரு 2 இங்க கொடுத்துறேன். 2 sin theta cos theta sin 2 theta. sin 2 theta equal to 2 sin theta cos theta. அப்ப இங்க ஒரு 2 மட்டும் மீதி இருக்கும். இங்க 10 into 10 100 100 into 200. So 200 sin 2 theta. இது எதுக்கு இப்படி மாத்தி இருக்குன்னா டிஃபரன்ஷியேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஈஸியா இருக்குங்க. தட்ஸ் ஆல். சோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இதுல தீட்டா கம்பல்சரி என்னவா இருக்கணும்? 0 to pi by 2. in between 0 to pi by 2. ஓபன் இன்டர்வல் ஆஃப். ஓகே, இதுக்கு அப்புறம் தான் நம்ம சம் எப்பவும் போல ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். therefore a dash of theta 200 is coefficient. sin theta differentiation cos theta. but theta ங்கிறது theta இல்ல, அதுக்கு பதிலா 2 theta இருக்கு. so again you have to differentiate 2 theta. so 2 theta பொறுத்து differentiate பண்றோம். so 2, that is 400 cos 2 theta. let critical number கண்டுபிடிக்கிறதுக்கு a dash of theta equal to 0. that is 400 cos 2 theta value equal to 1, 0. so 400 divided by 1 0. so cos 2 theta equal to 1, 0. so 2 theta equal to 1. so 2 theta ஓட வேல்யூ என்னவா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னா, cos ஓட எந்த வேல்யூக்கு 0 வரும்னு பார்க்கணும். cos 0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா சொன்னா 1. cos 90 ஓட வேல்யூ தான் 0. so 90, that is 5/2. பட் எனக்கு தீட்டா தான் வேணும் சார். அது போக நிறைய ஆன்சர் இருக்குன்னா இருக்கு. பட் நம்மளுக்கு தீட்டா லைஸ் பிட்வீன் இது ரெண்டு கடையில தான். தீட்டா தான் லைஸ் பிட்வீன் இது ரெண்டு கடையில. 2 தீட்டா கிடையாது. ஸோ தீட்டாவை கண்டுபிடிச்சிங்கன்னா 5/4 வரும். 5/4 எலமெண்ட் ஆஃப் இதுக்குள்ள இருக்கானா இருக்கு. அதனால கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் ஆல். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 5/4. அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இது இல்லாம நீங்க 2 தீட்டாவோட வேல்யூ 5/2 இல்லாம நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் இங்க போட வேணுமானா போட தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் போட்டீங்கன்னா தீட்டா நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். பட் அது இந்த இன்டர்வல்ல கிடைக்காது. அதனாலதான் இந்த இடத்துல அந்த லிமிட்ங்கிற கான்செப்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லிமிட்டுக்குள்ள இந்த இன்டர்வல்குள்ள ஆங்கிள் கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ நவ் a double dash of theta which is equal to what? 400 into cos theta differentiation minus sin theta into 2, because theta ங்கிறது 2 theta இருக்கு. ரைட். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா சொன்னா இதை நீங்க மல்டிபிள் பண்ணணும் நெசசரி கிடையாது. ஜஸ்ட் அப்படியே வச்சுங்க. தீட்டா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும், a double dash of 5/4 equal to இது என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணா போதும். 5/4 னா 45 டிகிரி. இங்க 2 into 45 டிகிரி பாத்தீங்கன்னா சொன்னா 90 டிகிரின்னு மாறிடும். ஸோ 2 into 45 90, sin 90 வேல்யூ 1. ஸோ இங்க ஓவராலா 1. பட் இங்க ஒரு மைனஸ் வருது. ஸோ ஓவராலா மைனஸ். ஸோ இது வேல்யூ less than 0. therefore a பத்தி பேசிட்டு இருக்கோம். that is area. therefore area of rectangle what? maximum at theta equal to 5/4. theta equal to 5/4 ங்கும்போது ஏரியா வந்து மேக்ஸிமம் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவங்க அதை தீட்டா பத்தி क्वेश्चन கேட்கல. லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு தான் क्वेश्चन கேட்க, டைமென்ஷன் என்னன்னு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ டைமென்ஷன் என்னன்னா x and y எழுதணும். x ஓட வேல்யூ இது, y ஓட வேல்யூ இது. therefore require dimensions are, இங்க தீட்டாக்கு வந்து என்னன்னு போடணும், 5/4 போட்டா லென்த் கிடைக்கும். அதாவது 2x தான் நீங்க கண்டுபிடிக்கணும், 2y தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிச்சிருங்க. 10 into cos theta. cos theta ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு இங்க ஸ்பேஸ் இல்ல எழுதுறதுக்கு, அதனால நான் இங்க எழுதுறேன். ஓகே, சோ ஜஸ்ட் உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். x ஓட வேல்யூ at theta equal to 5/4 னா x ஓட வேல்யூ. so 10 cos 5/4. cos இங்க 5/4 பண்ணா 1/√2.
ரைட்டா, கீழே √2 வரக்கூடாது, அதனால நார்மலாக என்ன பண்ணுவோம், இன்ட்டு √2 பண்ணிடுவோம். ஸோ மேலே 10√2 பை √2 இன்ட்டு √2 2ன்னு மாறும், 2 இன்ட்டு 5 5√2ன்னு மாறிடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ஒர்க் அவுட் பண்ணணும் நெசசரி கூட கிடையாது. சிமிலர்லி y வேல்யூ அதே தான், sin π/4 வேல்யூ 1/√2 தான். ஸோ 10/√2 வரும். அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் y-யும் 5√2. ரைட், இப்போ 2x and 2y தான் நம்மளுக்கு என்னது, length and breadth of the rectangle. Therefore 2 into 5, that is 10√2 and 10√2. So 10√2 அப்படின்னு சொல்லி நீங்க length and breadthல எடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ள போய் அந்த லென்த்துக்கு, அதாவது length breadth ஈக்குவலா, அப்போ வந்து அது ரெக்டாங்கிள் கிடையாது, ஆக்சுவலா அது ஸ்கொயர். ஓகே, இந்த சர்க்கிள்குள்ள மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்றது என்னவா இருக்குன்னு சொன்னா, அதாவது 10 ரேடியஸ் வந்து 10 இருந்துச்சுன்னு சொன்னா அந்த 10 கூட √2 மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற அந்த லென்த், அதாவது அது வந்து சைடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கொயரோடைய ஏரியா தான் கம்பல்சரி என்னவா இருக்குமாமா, இந்த சர்க்கிள் கூட மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ணுமாமா. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது 10 ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்குள்ள. ஓகே, அதுவே 10க்கு பொதுவா இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10 கிடைச்சிருக்கா, இதுவே 20 கேட்டாங்கன்னா இங்க 20√2 20√2, 5ன்னு கேட்டாங்கன்னா 5√2 இவ்வளவுதான் ஆன்சர். 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க எழுதுறது ஆன்சர் எழுதி போயிட்டே இருக்கலாம். எந்த ரேடியஸ் கேட்டாலும் அந்த ரேடியஸ் கூட நீங்க எதை மல்டிபிள் பண்ணா போதும், இன்ட்டு √2 பண்ணீங்கன்னா அந்த லென்த் அண்ட் பிரெத் டிரா பண்ணீங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ள போய் அதனால உருவாகிற அந்த ஸ்கொயர் தான் என்னவா இருக்குன்னு சொன்னா மேக்ஸிமம் ஏரியாவை கொடுக்கும். ஓகே சார், என்ன சார் ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் வந்திருக்குன்னா அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க தாராளமா என்ன சொல்லிடலாம்னு சொன்னா இந்த ஸ்கொயரை வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸ்கொயரை வந்து தாராளமா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. So this sum answer is finished, students.